ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு இன்ஃபினிட்டிவ் சாம் வச்சு 2 சைடும் வந்து பிளாக் கலர் ஈவிலை வச்சு ஒயிட்டு, அப்புறம் இந்த அட்ஜஸ்டபிள் செயின் இதை வச்சு நம்ம ஒரு டிசைன் மேக் பண்ண போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இது நாம் வந்து வளையமே கோத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த வளையத்தை கூட இதிலே கோத்துக்கலாம். இங்கே ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை. நார்மலாக நம்ம இங்கே கட் பண்ணுறோன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டு கட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம பெண்ட் பண்ணி உள்ளே மேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இது தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்காக பண்ணுறேன். சரி, ஓகே. அதை வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்தால் இது ஒரு ஐடியாவாக இருக்கும் இல்லையா உங்களுக்கு மேக் பண்ணுறதுக்கு. அதனால் சரின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்குள்ளே பண்ண முடியல, நம்ம ஹோல்ட் பண்ணிவிடும். லைட்டாக பெண்ட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு 2 சைடும் ஹோல் இருக்கும் இன்ஃபினிட்டிவ் சாமில். ஓகேவா? அவ்வளோதான். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். 2 சைடும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போது இதே சென்டராக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒயிட் கலர் பீடு யூஸ் பண்ண போகிறோம். இது நார்மலாக நம்ம இது பண்ணுற மாதிரி தான். நமக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி விட்டுட்டு லைட்டாக ஒரு பெண்ட் கொடுத்து பண்ணணும். அவ்வளோதான், ஃபினிஷ்டு. ஓகேவா? இதே போல் இந்த 4யும் நம்ம பண்ணிக்கணும். நான் வந்து அப்பப்போ வர ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வீடியோஸாக எடுத்து போட்டுட்ருக்கேன். நடுவில் வந்து ஏதாவது டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் போயிட்டு நீங்கள் அந்த டிசைனை வந்து எனக்கு காமிச்சிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு அதே மாதிரி மேக் பண்ணி காமிப்பேன். ஏன்னா வந்து நம்ம யூடியூப்பில் வந்து ஜஸ்ட்டு மெசேஜ் தான் பண்ண முடியும். அதனால தான் சரி, ஓகே, சரி சொல்லலாம், சப்ஸ்கிரைபர்கிட்ட சொன்னால் அது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாவாக இருந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? அதனால தான் என்னோடய இன்ஸ்டா பேஜ் ஐடியும் வந்து நீங்கள் வந்து என்னோடய சேனல்லே இருக்குது. நீங்கள் அதில் செக் பண்ணி பாருங்கள். அப்படி தெரியலனா நான் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுக்குறேன், என்னோடய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அதில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஐடியா, அதாவது எப்படின்னா எனக்கு இது மேக் பண்ணணும், இல்லை இந்த ஆர்டர் எடுத்து பண்ண போகிறேன், எனக்கு வந்து இது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த இமேஜஸ் அனுப்புங்க. அதை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு கூட என்னுடைய பேஜஸில் நீங்கள் போஸ்ட் போட்டுருங்க. எனக்கு அனுப்புனா தான் நான் வந்து எப்படி ரிப்ளை பண்ணுறதுன்னு தெரியும். நான் நார்மலாக நம்ம இந்த மெசேஜஸ்லாம் வந்து பண்ண முடியல. அதனால தான் சரி, ஓகே, இன்ஸ்டாகிராம் பேஜு சொன்னோன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை இந்த வீடியோவே எனக்கு போதும், இதையே பார்த்து நான் கற்றுக்குறேன் அப்படின்னா உங்களோட விருப்பம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது புதுசாக கற்றுக்கணும், அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, நான் சொல்லிக் கொடுத்தா பெட்டராக இருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எனக்கு வந்து என்ன இன்ஸ்டாகிராம் பேஜில் போய்ட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ ஒன்றா நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்கிறத ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். நம்ம ஐபின்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ணுறோம், அதனால் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். எலாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணலை. ஓகேவா? இப்போ வந்து நான் சென்டரில் இதை இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணிவிட்டு 2 சைடும் ஐவில் யூஸ் பண்ணிட்டு இங்கே வந்து 2 ஒயிட்டு ஜாயின் பண்ணிட்டேன். அதே போல் இந்த ஒயிட்டையும் இந்த சைடில் ஜாயின் பண்ணிவிட்டு இதை எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத ஜாயின் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிள், சீக்கிரமாக வேலையை முடிச்சிடலாம். இதை மேக் பண்ண மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். கொஞ்சம் ப்ராப்பராக ட்ரைனிங் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். இதுலேயே வந்து நீங்கள் லட்டஸோ இல்லை வேறு ஏதாவது ஆட் பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது சாம்ஸ், குட்டி சாம்ஸு அது மாதிரி இப்படி தொங்குற மாதிரி ஏதாவது அது மாதிரி கூட ஹேங்கிங் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களோட விருப்பம் தான். கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை வந்து நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இமேஜஸ் வந்து சென்ட் பண்ணி நீங்கள் வந்து இது ஓகேவா அப்படின்னு சென்ட் பண்ணிவிட்டு கேட்டுட்டு அடுத்தடுத்தது வந்து இப்போ நீங்கள் பீட்ஸோ இல்லை சாம்ஸோ ஆட் பண்ண உங்களுக்கும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதையும் கஸ்டமர்கிட்ட சொல்லிடணும். ஓகேவா? இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போது இந்த சைடு வந்து இதிலே வந்து ஹோல்ஸ் இருக்குது, அதை அப்படியே நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். ரொம்ப சிம்பிள் தான். இன்னும் ஒரு ஷேக் ஹேண்ட் மேக்னெட்டிக் ஜாமும் அந்த பீட் பிரேஸ்லெட் கேட்டிருக்காங்க. அது ஏற்கனவே நான் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டனால திருப்பி போல் ஏற்கனவே நம்ம அந்த வீடியோ வந்து என்னோடய சேனலில் இருக்குது. மேக்னெட்டிக் ஷேக் ஹேண்டு பீட் பிரேஸ்லெட்டு பர்பிளும் ஒயிட்டும் கலர் அது போட்டிருக்கேன். திருப்பி அதை எடுக்க வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுக்கல. சரி, இதை மட்டும் எடுத்துருவோம் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், ஃபினிஷ் பண்ணிட்டேன்.
எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் அடுத்தடுத்து நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை நான் பண்ணுறேன். ஏன்னா நிறையா பண்ணி வேஸ்ட் பண்ண முடியல. அதனால தான் நான் பண்ணல. சரி உங்களுக்கு அதனால தான் மெசேஜே அனுப்புனேன். சாரி கொஞ்சம் கை சரியில்லை. அதனால் என்னால் அங்கே போட்டு காமிக்க முடியல. இந்த கையில் போட்டுருவோம். அது ரெசின் ஒர்க் ஒரு வாரமாக ஓடிக்கிட்டே இருந்ததா, அதில் கை ரொம்ப வலி தாங்க முடியல. அதனால் அந்த பேண்டேஜ் போட்டதுக்கு பிறகு தான் கொஞ்சம் வலி குறைஞ்சிச்சு. ஓகேவா? நல்லா இருக்கா? எப்படி இருக்குது? எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது டிசைன் மேக் பண்ணணும், ஒரு நியூ டிசைன் அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்சதை நான் மேக் பண்ணி அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.